எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்வ இலை அண்ட் வில்வ பழம். சிவனுக்கு மிக மிக உகந்த பழம் அப்படின்னு சொல்லலாம். மிக உகந்த இலைன்னு கூட சொல்லலாம். இந்த வில்வ இலையை நீங்கள் வச்சுக்கிட்டு 6 மாதம் கூட திரும்ப திரும்ப பூஜை பண்ணதை எடுத்து வச்சுக்கிட்டு கூட டெய்லி பூஜை பண்ணால் கூட ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இந்த வில்வ இலையோடைய பயன்களை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வில்வ இலை இருக்கு இல்லைங்களா, இந்த வில்வ இலையை ஒரு 10 பறித்து வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை 2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கணும். அதாவது சிப்பு சிப்பாக நீங்கள் டெய்லி காலை மாலையும் ஒரு 50 ml நீங்கள் குடிச்சிக்கிட்டு வரும்போது உங்களோட கை கால் வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தோல் வியாதி இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து கையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த வில்வ இலை சூப்பை நீங்கள் குடிச்சிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து அந்த தோல் வியாதி வந்து சரியாயிடும். அடுத்தது மலச்சிக்கல் குறையும், சீதபேதி, இரத்தக்கடுப்பு, முடி உதிர்வு இது எல்லாமே சரியாயிருங்க. ஆஸ்மா நோய், அல்சரு, தோல் அரிப்பு, தூக்கமின்மை, மன அழுத்தம் இது எல்லாமே இந்த வில்வ இலையினால் இந்த வில்வ இலை டீயோ வில்வ இலை சூப்பு குடிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் கிடைக்குதுங்க. இந்த வில்வ இலை டீ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ இலை ஒரு 4 பறிச்சுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, ஒரு 3 குறுமிளகு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் டீ குடிச்சு பாருங்களேன். இத்தனை உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும். வியாதிகள் இருக்கு இல்லைங்களா, 4448 வியாதிகளுமே உங்களுக்கு சரியாயிருங்க. வில்வ இலைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வில்வம் கிடைச்சாலும் ஓகே, மகா வில்வம் கிடைச்சாலும் இது பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வில்வப்பொடின்னு விற்கும். அந்த வில்வப்பொடியை வாங்கி நல்லா சுடு தண்ணியில் போட்டு 2 மிளகு போட்டு ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வில்வ இலை பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த வில்வ இலை பழத்தை பறித்து உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதோட கொஞ்சோண்டு வெல்லம் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அந்த குடல் புண் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்டு வரும்போது அந்த குடல் புண் வந்து படிப்படியாக நீங்கள் குறையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வில்வ இலை வந்து சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சாப்பிட்டு 1 மணி நேரத்து வரைக்கும் நீங்கள் எதுவுமே டீ காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் பத்தியமாக இருக்கணும். அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது. இந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடாம அட்லீஸ்ட் ஒரு அரை மண்டலம் ஆச்சு நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது. அதுவும் குடிபோதையில் அதிகம் குடிக்கிறவங்க எல்லாருமே இந்த வில்வ இலை பொடியை வந்து காலையும் மாலையும் சும்மா ஒரு சிட்டிகை சாப்பிட்டு ஒரு மோர் குடிக்கிறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த குடிபோதையிலிருந்து வெளியில் வந்துடலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.